பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. தமிழ்தாய் போற்றும் மாபெரும் கவிஞன், முண்டாசு கவிஞன், மகாகவி பாரதியின் சிந்தனைகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் பாரதி உலா 2025 பாரதி புகழ்பாடும் பேச்சரங்கம் மற்றும் கவியரங்கம் நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பாரதியின் சிந்தனைகளை தம் உரைகளாலும் கவிதைகளாலும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற அனைத்து மாண்புமிகு சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருகவென்று வரவேற்கின்றேன். இந்த மாணவர்கள் எல்லாம் பொறியியல் துறை, நர்சிங், இன்னும் பல துறைகள் மட்டும் இல்லாமல் இலக்கியத்திலும் நாங்கள் சாதிக்கிறோம் என்று சொல்வது போல இன்று உரத்த சிந்தனை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த பாரதி உலாவில் இங்கே மாணவ செல்வங்கள் பேசவும் பாடவும் வந்திருக்கிறார்கள் பாரதியாரை பற்றி என்று நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பாரதி உலாவில் கலந்து கொண்டு பேசிவிட்டோம் பாடிவிட்டோம் போவது மட்டும் பிரயோஜனமில்லை. நீங்கள் இதை சரி இன்னையோடு முடிந்து போன நிகழ்ச்சியும் நினைத்து கொள்ளக்கூடாது. இதை நீங்கள் தான் இந்த ரிலே ரேஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் ஓடிட்டு அடுத்த கையில் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி எங்கள் தலைமுறையை சேர்ந்தவர்கள் இந்த பாரதியார் விழா நடத்தினார்கள். அடுத்து நீங்கள் வரும்போது நீங்கள் இன்னும் எதிர்காலத்தில் நல்ல படிப்பை முடித்துவிட்டு பெரிய பதவிகள் எல்லாம் வருவீர்கள். வாழ்க்கை பயணங்கள் செல்லும் போது இந்த ரிலே ரேஸ் மாதிரி எங்களுடைய தலைமுறை கொண்டு வருகிற இந்த பாரதி விழாவை நீங்களும் எடுத்து சென்று அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் பரப்ப வேண்டும். அதுதான் எங்களுடைய விழாந்த நோக்கம், எங்களுடைய மகிழ்ச்சியும் அதுதான். நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கங்கை நதி பொறுத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறிகொள்வோம். சிங்க மராட்டியத்தும் கவிதை கொண்டு, சிங்க மராட்டியத்தும் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியத்தும் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வரும். பெண் என்பவள் ஒரு ஆணின் வாழ்வில் பல பரிமாணங்களில் இருக்கிறாள். பெண் அவள் ஒரு ஆணுக்கு தாயாக, சகோதரியாக, துணைவியாக, படிக்கும் காலங்களில் தோழியாக, இன்னும் பல இடங்களில் ஒரு ஆணின் வாழ்வில் பங்கு கொள்கிறாள். படைப்பின் முதல் ஆசிரியர் தாயாவாள். மனிதன் முதலில் அவளிடமே அன்பையும் அறிவையும்
கல்வியையும் பண்பையும் கற்கிறான். வீட்டில் தாயாகவும் இருக்கிறாள், அதே சமயம் விண்வெளி வீராங்கனையாகவும் இருக்கிறாள், மருத்துவமனையில் செவிலியராகவும் இருக்கிறாள், மருத்துவராகவும் இருக்கிறாள், நீதிமன்றத்தில் நீதி வழங்கும் நீதி தேவதையாகவும் அவளும் இருக்கிறாள். இத்தனை துறைகளில் இருக்கும் அவள் பல இன்னல்களையும் துன்பங்களையும் கடந்துதான் சாதிக்கிறாள். விண்வெளி வீராங்கனையான கல்பனா சாவ்லாவும், விளையாட்டுத் துறையில் PV சிந்து, மேரி கோம் போன்றவர்களும், அரசியலில் பிரதமராக இந்திரா காந்தியும், தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களும், தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் பலரும் தங்கள் சாதனைகளால் முன்னேறி பல பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான். இந்த வாசகம் வெறும் வாசகம் அல்ல, அது ஒரு பொறுப்பு, அது ஒரு புரட்சி, அது ஒரு நாளைய சமூக மாற்றத்திற்கான விதை. மொழியை தன் விழியாக கருதியவர் பாரதியார். தமிழ் அன்னைக்கு அணிகளை பூட்டி மகிழ்ந்தவர். அவர் வாழ்ய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் என பாடினார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என முழங்கினார். பாரத நாட்டையும் தமிழ்நாட்டையும் அவர் பாடும் அழகே அழகு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே தேன் வந்து இது காதலியிலே என புழங்கினார். மொழி நாடு ஆகிய பற்றுக்கு சற்றும் குறையாத சமுதாய பற்றுணர்வை கொண்டிருந்தார் பாரதியார். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்தது வன்மொழி வாழியவே, ஏற்கல் வைப்பல் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்கள் நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானம் மலர்ந்திடு அனைத்தும் மலர்ந்திடு வன்மொழி வாழியவே. பிரிட்டிஷ் அடிமைத்தனத்திற்கு எதிராக அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று கூக்குரலிட்டு மக்களின் இரத்தத்தில் விடுதலை தீயை பற்ற வைத்தவர் பாரதி. அவர் கண்டது வெறும் அரசியல் விடுதலை மட்டுமல்ல, மொழிக்காகவும் சமூகத்திற்காகவும் மற்றும் பெண் விடுதலைக்காகவும் பாடுபட்டவர். எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள் என்ற சமத்துவத்தை நிலைநிறுத்தியவர் பாரதி ஆவார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கின் அனைவரும் தாழ்வே என்று பாரதி நம் மக்களுக்கு தைரியத்தை ஊட்டுகிறார். வந்தே மாதரம் என்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. பாரதியாரின் பேச்சுக்கள் மக்களிடம் ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அவரது பேச்சுக்கள் மக்களை தேச பக்தியில் ஈர்த்தது. பாரதியாரின் பேச்சுக்கள் உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. இதனால் மக்கள் அவரது பேச்சுக்களில் ஈர்க்கப்பட்டனர். பாரதியாரின் பேச்சுக்கள் தேச பக்தியை வெளிப்படுத்தின. இதனால் மக்கள் தேச விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரதி வெறும் கவிஞன் அல்ல, பாரதி வெறும் கவிஞன் அல்ல, அவன் ஒரு தத்துவ கடல், புரட்சியின் ஊற்றுக்கண் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பாரதி வாழ்ந்த காலகட்டத்தில் அடிமை இருளில் நீண்ட காலகட்டமாக இருந்தது. அப்பொழுது நாம் அஞ்சவில்லையே. பாஞ்சாலி சபதம் என்னும் காப்பியத்தில் ஒரு பெண்ணுக்கு நடக்கப்பட்ட அவமரியாதைகளை ஒருவரும் கேள்வி கேட்காத போது ஒருவன் மட்டும் தன் கவிதையால் கேள்வி கேட்டான். அப்போது எழுப்பிய குரல் அந்த துயரத்தில் எழுப்பிய குரல் மட்டுமல்ல, இப்போது நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எழுப்பிய குரல். சைபர் குற்றங்கள், சுற்றுச்சூழல் அழிப்பு, அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் கலாச்சாரம். இப்பொழுது பாரதியார் மட்டும் இருந்திருந்தால் இதற்கு எதிரான குற்றங்களுக்கு தன் பேனாவை சுழற்றியிருப்பார் அல்லவா? அது மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்தை சீர்திருத்தி இருப்பார். அதுபோல் யாரும் இங்கு இல்லை என்றால் தான் வருத்தம். காதலடி நீ எனக்கு, காந்தமடி நான் உனக்கு, வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்கு, போதமுற்ற போதினில பொங்கி வரும் தீஞ்சுவலே, நாதவடி வானவளே நல்லுயிரே, கண்ணம்மா என் காதலி, கண்ணம்மா என் காதலி, என் காதலி, என் காதலி, நல்ல உயிர் நீ எனக்கு, நாடியடி நான் உனக்கு, செல்வமடி நீ எனக்கு, சேமநிதி நான் உனக்கு, எல்லையற்ற பேரழகே எங்கும் நீர போச்சுடரே, முல்லை நீக புன்னகையாய் மோதும் இன்பமே. கற்க கசடர கற்பவை கற்றபின்
நிற்க அதற்கு தக, எந்த இடத்துலையும் துணைக்கால் இருக்காது. ஸோ இந்த குறள் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா எப்படி பேசுனா, எந்த ஒரு துணையும் இல்லாமல் உன்னோட முயற்சியால் நீ படித்து வெற்றி பண்ணினா உனக்கு துணை தேவையில்லை, நீ உன்னால் மட்டுமே முயற்சி எடுத்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மீனிங்ஸே எனக்கு அதில் புரிஞ்சிச்சு. அதனால நான் மேக்ஸிமம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த குறளை வந்து நான் உதாரணத்துக்கு தான் சொல்லுவேன். ஸோ அது மாதிரி உனக்கு நல்லபடியாக படித்து நல்லபடியாக முன்னேறினா யாருடைய துணையும் தேவையில்லை, உன்னால் உன்னுடைய முயற்சியில் மட்டும் வெற்றி அடைஞ்சு சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பாரதியார்கிட்ட வந்து ஒருவேளை அவர் சிறு வயதிலே இறந்து போகாமல் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தாங்கன்னா இதையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நிறைய கவிதைகள் வந்து அவரால் இயற்றியிருக்க முடியும். ஏன்னா அவருடைய அந்த கவிதைகள் மூலமாக ஆங்கிலேயோட ஆட்சியை வந்து அஸ்திவாரத்தை ஆட்டினவர் பயந்தார். ஒரு ஏதாச்சும் ஒரு வந்து ஸ்டாப் பண்ண நினச்சாங்க. பட் அவர் நம்மளுடைய பேக்லக்கோ இல்லை ஆண்டவனுடைய அழைப்பத்தில் அவர் சின்ன வயசில் போயிட்டார். இருந்திருந்தால் இன்னும் நிறைய கருத்துக்களை வந்து கொண்டு வந்துருக்க முடியும். அப்பேற்பட்ட அந்த பாரதிக்கு ஒரு விழா எடுத்து வருடந்தோறும் நம்முடைய கல்லூரியில் வந்து சிறப்பித்து எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த செயல்படுத்திய நம்முடைய உலக சிந்தனை குழுவினருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.